இந்த பொண்ணு இந்த டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்போ பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இவர் தான் அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். என்னதான் இவங்க அந்த டாக்டருக்கு முன்னாடியே போய் நின்னாலும் அந்த டாக்டருக்கு கொஞ்சம் கூட இவங்கள ஞாபகமே இல்ல. இவங்க கூடவே ஒரு குட்டி பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, இவங்களுக்கும் அந்த டாக்டருக்கும் பிறந்த பொண்ணு தான். பட் இது பத்திலாம் அந்த டாக்டருக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே கிடையாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு 200 கிலோ வெயிட் வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த பணக்கார பையன் கூட ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் அந்த பையனை இவங்க ரொம்பவே லவ் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் இவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. அவன் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் அந்த பொண்ணை வெறும் டைம் பாஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்ஸ் நான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் அப்படியே அப்ராட் போயிடுவேன், அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அவனை உண்மையா லவ் பண்ணிருக்காங்க. இவங்க அவங்கள விட்டு விலகி வந்து தனியாவே உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க தொடங்குறாங்க. தன்னுடைய குழந்தையை எப்படியாவது நல்லபடியா பெத்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வெயிட்டையும் 3 மாசத்துல ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. இப்ப பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்லிம்மா அழகா ஆயிட்டாங்க. தென் ஒன் டே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது திரும்பவும் அந்த அவங்களுடைய எக்ஸை மீட் பண்றாங்க. தென் அவரும் அப்பதான் அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு. என்னதான் இந்த பொண்ணு தன்னுடைய அப்பியரன்ஸ் நேம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அந்த பையன் இந்த பொண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. பட் இந்த பொண்ணு ரொம்பவே ட்ரூவா இருக்கிறதையும் தங்களுக்கு பிறந்த குழந்தைய இவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கிறதையும் நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாரு. தென் இவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிருக்காங்க. பார்ட்டிக்கு போன இடத்துல சின்ன தகராறு நடக்குது. அங்கிருந்து கோவப்பட்டு வந்துடுறாரு. வந்த இடத்துல நம்ம எக்ஸோட மோதிக்கிறாரு. அது மட்டும் இல்ல அந்த பொண்ணோட காலையும் சுழுக்க பிடிச்சிருச்சு. அதனால அவர் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு காருக்கு போயிடுறாரு. இதனால அந்த பையனுடைய கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஜெலஸ் ஆயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த டாக்டர் அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா அப்படின்னு. பட் அதுக்கு அவங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் தன்னுடைய நம்பரை அவங்களுடைய மொபைல் போன்ல சேவும் பண்ணி வைக்கிறாரு. நீங்க இதுக்கப்புறமா உங்க பொண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு.